ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ஹேமா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் தான் வரனை எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துட்ருக்காங்க. அதாவது இவங்க இப்போ தாங்க ஜாயின் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நாமக்கல்லில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 2 வருடங்களுக்கு அப்புறமா இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வேறு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ குழந்தையை விட்டுட்டு இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான பேப்பர்ஸ்லாம் முறைப்படி கையில் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதுனால தன்னுடைய குழந்தைக்காக இவங்க இப்போ மறுமணம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி தன்னுடைய இதிலே வேணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களும் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுடைய அப்பா இவங்கள அவங்க அக்கா வீட்டில் இருக்கிறதாவும், இவங்களுடைய அம்மா இவங்களோட இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா வீட்டு சைடு நிலம் ஒரு 2 ஏக்கர் இருக்கிறதாவும், ஸோ அதை குத்தகைக்கு விட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை எல்லாத்தையும் விற்று எடுத்துகிட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம். ஆனால் என்னோடய அம்மா என்னோட தான் வருவாங்க. இதுக்கெல்லாம் சம்மதம் தெரிவிக்கிற மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா மீனா, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம், வேறு ஜாதினாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க டிஃபன் சென்டர் வச்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்களுடைய கணவரும் இவங்களும் தாங்க வச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய கணவர் கிட்னி ஃபெயிலியர்னால் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் பயங்கரமாக குடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ பொண்ணை படிக்க வச்சுட்டு இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க திண்டிவனத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 ஃப்ளாட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா தன்னையும் தன்னோட குழந்தையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிற மணமகனாக வேணும். ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. வசதி இல்லைனாலும் கூட ஓகே, ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருந்தால் கூட போதும். வாடகை வீடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, அவருக்கும் குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.